எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Poornima ma'am. Thank you so much. ஏன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் விமன் நடுவில் என்னை வச்சு அழகு பார்த்ததுக்கும் என்னை ஹானர் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் சொன்னாங்க மேமோட ஃபேன்னு. நானும் மேமோட ஃபேன் தான். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தில். ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலான ஆக்டிங், கிளாஸியான விமன், த வே ஷி ட்ரெஸ்ஸஸ் அப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலாக சட்டிலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பர்சனாலிட்டி ரீல் பார்த்து பேசியாச்சு. ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்னை ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த வார்ம்த், அந்த ஸ்மைல், அந்த கண்ணில் அந்த ஒரு பிரைட்னஸ் அது என்றைக்குமே இருக்குது. அதே அன்பு, அதே பாசம் என்றைக்குமே நான் அவங்கள பார்க்கும்போது என்ன என் பக்கத்து வீட்டுக்காரங்களோ என்னோடய சொந்தக்காரங்க மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். ஐ எம் ஸோ கிளாட் தட் டுடே ஐ எம் ஹியர் டு ரிசீவ் த ஃபர்ஸ்ட் காப்பி அண்ட் யூ மேட் மீ ரொம்ப பெருமைப்படுத்த வச்சுருக்கீங்க எனக்கு. என்ன ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அண்ட் ஐ விஷ் அண்ட் கங்க்ராச்சுலேட் ஹேமமாலினி மேம் அண்ட் திருமகள் ராஜாராம் அவர்களையும் அண்ட் பூர்ணிமா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரீடிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு ரம்யாவை கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னாங்க. நீ வந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் 2 அழகான நடிகைகள் புக்கு பெற்றுக்கிறாங்க. அதில் ஒன்று வரப்போகிறாங்க, நம்ம புன்னகை அரசி ஸ்னேகா. அவங்க எங்கே வந்தாலும், அவங்க சிரித்தாலும் ஒரு 1000 வாட் பல்பு எரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் அவங்கள பற்றி அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு திருமதி ரம்யா கிருஷ்ணன். அவங்க ஒரு ரூம்குள்ளே அவங்கள நான் புன்னகை பேரரசின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்க ரூம்குள்ளே வந்தால் இடிமின்னலோடு அந்த ரூமே அலரும். அவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க அவங்க சந்தோஷப்பட்டு சிரித்தா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ வாய் விட்டு குலுங்கி சிரிப்பாங்க. அது நம்மளுக்கு கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொன்னால் சிரிக்கலாமா வேண்டாமான்னு சில பேர் யோசிப்பாங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயமா இருந்தால் வாய் விட்டு சந்தோஷமாக சிரிப்பாங்க. அது எல்லாருக்கும் கேட்டு அந்த காதில் ஒலிக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரம்யா ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் திஸ் ஈவினிங். ஏன்னா நான் நிறைய எங்கள் பெரிய ஃபேன். அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரு டைமில் அவங்க பண்ண ஃபிலிம்ஸ்லாம் வாஸ் லைக் ரேஜ். I remember going to the theatre and would watch her hairstyle, her makeup, and she used to have her bindi right in between her eyebrows. So adikla I've been a big fan. So இன்னைக்கு இந்த book me getting the first receiving the first book, I'm really honored. And Hemalata Gunanidhi and Thirumagal Rajaram avargalukku congrats for writing this book. I'm sure it's going to be an interesting read. I'm looking forward to read it. And I hope you'll all enjoy reading it. Thank you very much for having me here this evening. Thank you so much. நிகழ்ச்சியை சிறப்பித்து சற்று முன்பாக விடைபெற்று சென்றிருக்கின்ற அண்ணியார் திருமதி மோகனா அவர்களே, அண்ணியார் திருமதி ஸ்வர்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற தோழி பூர்ணிமா அவர்கள் அன்போடு தன்னுடைய சோல்மேட் என்று அழைக்கின்ற மதிப்பிற்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய உலகத்தை சார்ந்த அன்பார்ந்த நண்பர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற திருமதி கலையரசி அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆங்கில நூலை வெளியிட்டு சிறப்பித்து சென்றிருக்கின்ற திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே, தமிழ் நூலை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பிற்குரிய என்னுடைய சகோதரி ஸ்னேகா அவர்களே, நூல் திறனாய்வை மிக சிறப்பாக செய்து அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசுவாமி, என் அன்பிற்குரிய தோழி ஆங்கில நூலை திறனாய்வு செய்த சுமதி ஸ்ரீனிவாஸ்,
2 அருமையான புத்தகங்களை இங்கே வெளிக்கொணர்ந்திருக்கின்ற, தமிழ் புத்தகத்தை மிக அருமையாக எழுதியிருக்கின்ற திருமகள் ராஜாராம், ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி ஹேமமாலினி குணாநிதி, இந்த நிகழ்ச்சிக்கு சிகரம் வைத்தாற்போல் அருமையான முறையிலே இதனை வடிவமைத்திருக்கின்ற பதிப்பகத்தார், மிக குறிப்பாக பதிப்பாசிரியர் ராஜலக்ஷ்மி ராஜா, பயோகிராஃபி இந்தியா பதிப்பகத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நிகழ்ச்சி துவக்கத்திலிருந்தே பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு ஒருமித்த கவனிப்போடு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த விழாவிலே தலைமையேற்று 2 புத்தகங்களையும் வெளியிடுவது என்பது. இது சம்பிரதாயமான வார்த்தைகள் அல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ் சேக். இட் ரியலி கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளெஷர் to come and be on the stage and to release the first copies of both the Tamil and the English versions. Not because Poornima is my very good friend, but also because she is a renowned artist, a pan-India artist who has got the wonderful respect of all the, what I would say, eminent artists in all the South Indian as well as in the Bollywood industry. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 2 புத்தகங்களை வெளியிட்டு அந்த புத்தகங்களின் ஊடான என்னுடைய ஒரு வார வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது என்பது உள்ளபடியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பூர்ணிமாவை ஒரு கலைஞராக நான் மிக நன்றாக அறிவேன். சமவயது காலத்தவர்களாக 80களில் பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள் ஆகிய திரைப்படங்களை ரசித்ததோடு பாடல்களை உள்ளூர வாங்கி அவரை ஒரு கலைஞராக மிக நன்றாக நான் அறிந்திருக்கின்றேன். தூரத்திலிருந்து பார்த்து ரசித்திருக்கின்றேன். சென்னைக்கு வந்த பின்பாகத்தான் அவரோடு அறிமுகமும் கூடுதலான தோழி என்கின்ற நெருக்கம் சமீப காலங்களில் 2-3 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தன்னை உணர்ந்தனள் தகைமை உயர்ந்தனள் என்பது தமிழ் புத்தகத்தினுடைய தலைப்பு குறித்து மிக விரிவாக பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் உரையாற்றினார்கள். உயர்ந்தனள் உணர்ந்தனள் என்பதற்கான அந்த சாரியை விகுதி குறித்தும் அவர் உங்களிடையே தெளிவாக சொன்னார். அதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது சார்பு நிலை என்றொரு விளக்கத்தை, அர்த்தத்தை சொன்னார் உங்களிடம். அது உண்மைதான் என்றாலும் எத்தகையதொரு கிளாஸ் சீலிங் என்று சொல்லப்படுகின்ற, பெரும்பாலும் ஆண்களின் உலகமாக கருதப்படுகின்ற திரைப்படத்துறையில், அது எந்த திரைப்படத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ் சீலிங்கை உடைத்து தனக்கு என்று ஒரு தனித்துவமான நடிப்பு திறமையால் புகழ் பெற்றிருக்கின்ற, பெயர் பெற்றிருக்கின்ற, அதனை தக்க வைத்திருக்கின்ற தகமையை பூர்ணிமா தன்னை உணர்ந்ததனால் பெற்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். That's a very, very important thing to me. அன்பான நண்பர்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், when Aristotle was teaching to his students that women were inferior to men, women are not on par with men, women need to be treated as inferior human beings, அந்த 4ஆம் நூற்றாண்டில் தான் அஸ்பாசியா என்கின்ற பெண் தன்னை ஆண்மகனாக உருமாற்றம் செய்து கொண்டு ஆணை போல வேடமிட்டு மருத்துவக் கல்லூரி பயின்றாள். அப்பொழுது உலகின் பெண் மருத்துவராக அறியப்பட்ட Aspasia was the first woman doctor and she had to disguise herself as a man to get herself to be entered into a medical college, and that was way back in 4th century BC. கிறிஸ்துவிற்கு முன் when Aristotle was, and உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ் இவர்கள் அத்தனை பேரும் நாம் போற்றுகின்ற அறிஞர்கள் என்றாலும், பெண் என்று வரும்பொழுது அவர்கள் பெண்ணால் சில விஷயங்கள் செய்ய முடியாது, பெண்ணால் இந்த உயரங்களை அடைய முடியாது என்கின்ற அந்த கருத்துக்களை வைத்திருந்தவர்கள் தான். பட் மைண்ட் யூ,
பித்தாகரஸ் தியரி என்று நாம் அனைவரும் படித்த அந்த கணித சூத்திரத்தை எழுதியவர் அரிஸ்டோகலியா என்கின்ற ஒரு பெண் தான். பித்தாகரஸ் தியரம் was initially written by a woman. But what all struggles they have to go through. கிமுவிலிருந்து நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் இதற்கான எத்தனையோ உதாரணங்கள் வரலாறு நெடுகிலும் ஒரு கிளாஸ் சீலிங் அல்லது ஆண் மயமாக்கப்பட்ட அல்லது ஆணை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தில் சமூகத்தில் தனக்கான ஒரு இடத்தை தான் தேர்ந்தெடுத்து அதன் வழி அந்த தடத்தில் பயணிக்கின்ற ஒரு பெண் சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கலாம். Some choices, 2 roads diverged before me and I took the one less traveled by, and that has made the difference. The choices in your life which you make are personal sometimes, or probably like you try to make choices according to that situation at that moment. பூர்ணிமாவினுடைய இந்த 2 புத்தகங்களையும் நான் முழுமையாக வாசித்தேன். நீங்கள் இந்த புக் மார்க்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கவர்ந்த விஷயங்கள் 2 ஆசிரியர்களுடைய the style, the technique. What's the difference between an autobiography and a biography? There's a lot of difference between these two. சுயசரிதையை பூர்ணிமா எழுதுவதற்கும் பூர்ணிமாவினுடைய சரிதையை இருவரும் எழுதுவதற்கும் ஏகதேச வேறுபாடுகள் உண்டு. Because the main differentiation is the writers have to be objective. Objectivity is the trait of a biography. Wherein an autobiography, objectivity is not at all considered as a merit. Autobiography is an open book. That's why all the autobiographies of the world-renowned persons are still celebrated because of its openness. சுயசரிதையை எழுதுவதற்கு மிகப்பெரிய ஒரு தைரியமும் தன்னை அப்படியே சமூகத்தின் முன்பாக உரித்து வைப்பதற்கான அந்த திடமும் வேண்டும். Whereas when you come to biographies, things are very different. அந்த இடத்திலே தன்னை பொருத்தி கொண்டு பார்த்தாலும், அது திருமகளாகட்டும் ஹேமமாலினி ஆகட்டும், தன்னை அந்த இடத்திலே அவர்கள் வைத்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை அவருக்கான அந்த தெரிவுகளை அவருடைய பயணத்தை எழுதும் பொழுது they have to just look at those events and just present it objectively. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, இந்த இடத்திலே அவர் இப்படி இருந்தார், இதற்கான விஷயங்கள் என்று அந்த அப்ஜெக்டிவிட்டியோடு அவர்கள் அதனை வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அவர்கள் பல சமயங்களில் பூர்ணிமா என்கின்ற ஆளுமையால் ஆகர்ஷிக்கப்பட்டு அவருடைய நடன திறமை, அவருடைய அந்த இள வயதிலே அவர் எப்படியெல்லாம் தன்னை வளர்த்து கொண்டார், செதுக்கி கொண்டார், 80களில் அவர் எப்படி கொடியேற்றி இந்த திரையுலகத்தில் தனக்கு என்று ஒரு கதாநாயகியாக மிளிந்தார், இவற்றையெல்லாம் பார்த்து வியக்கும் பொழுது a big fan girl moment for both the authors will come occasionally, and I too have felt it because நானும் அவருடைய ரசிகை தான். There's nothing wrong in that. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அப்ஜெக்டிவாக அந்த விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். And what a pleasant surprise when Hema approached me to come and launch this book. எனக்கு மிகப்பெரிய வியப்பு. ஹேமாவை எனக்கு மிக நன்றாக தெரியும், எங்களுடைய குடும்பம் அவருடைய குடும்பம். But I didn't know this particular facet of Hema. அவரிடம் இவ்வளவு பெரிய திறமை அமைந்திருக்கின்றது. Especially I had முதல்ல இங்கிலீஷ் புக்கை தான் வாசித்தேன். யூ ஹாவ் டு ஃபர்கிவ் மீ. ஏன்னா ஹேமாவுடைய அந்த புத்தகத்தை அந்த திறமையை வெளிக்கொணர்ந்த விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் வாசித்த பொழுது her language really it enthralled me. ஒரு லுசிடிட்டிம்பாங்க, ஒரு படித்த உடனே அப்படியே கொண்டு போகிறது, இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் ஆல் செட் அண்ட் இட்ஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ். ஏன் நைஃப்னு சொல்கிறோம், ஏன் நைஃப்னு சொல்ல மாட்டேங்கிறோம், ஏன் கே இருக்குது ஆனால் க்னீன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், நீ மட்டும் இருக்குது. இட்ஸ் எ கெல்டிக் லாங்குவேஜ், இட்ஸ் அன் ஏலியன் லாங்குவேஜ். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் டு கெட் யோர் ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்போக்கன் லாங்குவேஜ். பட் வென் இட் கம்ஸ் டு ரைட்டிங் யூ ஹாவ் டு பி, உங்களோட ரெனன் மார்டன் கரெக்டாக இருக்கணும். And I think she has passed that with all the very good kudos and appreciation from an English professor, I would say. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தமிழுக்கும் வரேன் இங்கிலீஷ்க்கு. முதல்ல என்னன்னா
அந்த அந்த ட்விஸ்ட் அண்ட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, டெக்னிக். இப்போ நீங்கள் ஒரு புக்கை எடுத்த உடனே நடைன்னு சொல்லுவோம், ஏன்னா அந்த நடை டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெக்னிக் இஸ் த ஒன் திங் தட் டிஃபரன்ஷியேட்ஸ் ஒன் ஆத்தர் ஃப்ரம் நதர். ஒரு ஆசிரியரை இன்னொரு ஆசிரியரிடம் இருந்து பிரித்து காட்டுவது என்பது டெக்னிக் தான். உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் பைரனை நீங்கள் அறிவீர்கள். பைரன் 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், கிறிஸ்து தண்ணீரை செந்நீராக ரத்தமாக மாற்றினார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அவங்க ஆசிரியர் வந்து இது குறித்து நீங்கள்லாம் கட்டுரை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. 5 வயதில் எல்லா சிறுவர்களும் தே ட்ரை டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன். ஒரு 2 பக்கம் 1 பக்கம் அப்படி எழுதுறப்ப பைரன் ஜஸ்ட் ரோட் 2 sentences. The master looked and the water blushed. நம்மளுடைய திருவள்ளுவர், நமக்கான சங்க புலவர்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுருங்க சொல்லி அதை விரிவாக புரிய வைக்கின்ற அந்த வித்தை, அந்த கலை தான் ஒருத்தட்ட இருந்து வித்தியாசப்படுத்திக்காம. தட் இஸ் வாட் இஸ் ஸ்டைல் இஸ். அண்ட் ஹேமமாலினி காட் த நேக் ஆஃப் இட். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். ஆனால் நம்ம பூர்ணிமா வந்து வெஜிடேரியன். ஸோ ஒவ்வொரு சண்டேயும் வந்து அவங்களுடைய நண்பருடைய வீட்டிலேருந்து அவருக்கு நான் வெஜிடேரியன், ஹீ வுட் கெட் டெலிகசிஸ் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஃபுட் ப்ராப்ளி ஃப்ரம் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுசஸ். எவ்ரி சண்டே அது வர்றது வழக்கம். அவருக்கு அதன் மேல் இருக்கின்ற ஒரு அதீத ஒரு பிரியத்தினால அந்த மத்தியானம் வர சாப்பாட்டை ஒரு நைட்டும் திரும்ப எடுத்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கிறத பூர்ணிமா கவனிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்முடைய கணவர் நான்வெஜ் விரும்புகிறப்போ நம்ம வந்து அதை அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு she took all the pains to go and visit that particular friend of director Bhagyaraj and get to know the recipe and the cookery tips எல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு அதை வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அதை ஹேமா எப்படி சொல்கிறாங்கன்னா, this is a spicy surprise for Bhagyaraj சார்ங்கிறாங்க. that is where ஹேமா's touch. அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒன்னொன்னே நான் வந்து மார்க் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஃபுல்லாக மார்க் பண்ணால் அது ஆய்வுரை ஆகிடும் வந்து. அதனால தான் நான் இந்த 2-3 அப்படி அங்கே இருக்கிற ட்ரிசில்ஸ் தான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது இந்த ஆண்மயப்பட்ட இந்த உலகம், ஐ மீன் ஆல் த renowned women personalities also, we all have this. இந்த ஒரு hyphenated situations வரத்தான் செய்யும். And as I said, the choices make you. Even the Queen of Elizabeth, you all know that Queen of Elizabeth உடைய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற உரை என்னன்னா, her speech in House of Commons when she gave a speech commemorating the victory of Tilbury என்கின்ற அந்த போரில் வெற்றி பெற்ற அந்த இராணுவ வீரர்களுக்கு, தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு உற்சாகம் ஏற்றும் வகையில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் அவர் ஆற்றிய உரையை வந்து இன்னைக்கும் மிகப்பெரிய உரையா பாராளுமன்ற வரலாற்றிலும் சரி அல்லது தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆரேஷன்ஸ் அந்த புத்தகத்திலும் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தன்னுடைய பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? குயின் எலிசபெத் சொல்கிறாங்க, ஐ நோ ஐ ஹாவ் தி வீக் அண்ட் த ஃபீபிள் பாடி ஆஃப் அ உமன், பட் ஐ டூ ஹாவ் த ஹார்ட் அண்ட் ஸ்டமக் ஆஃப் அ கிங், that too king of England too. Yes, பட் ஆனால் அது அப்படி அல்ல. பயாலஜிக்கலாகவும் பிறப்பிலும் ஒரு கருப்பு நிறத்தை கருப்பின சகோதரியால், எத்தியோப்பியாவையோ அல்லது ஆப்பிரிக்காவையோ சார்ந்த நம்முடைய கருப்பினத்து சகோதரியால் தன்னுடைய எடையை விட 50 கிலோ எடையை தூக்கி கொண்டு 10 மைல்கள் ஓட முடியும். ஆனால் அதே சகோதரனால் அவருடைய எடையை விட 5 கிலோ எடையை தூக்கி கொண்டு 5 மைல் தூரம் தான் ஓட முடியும். இவ்வளவு ஏன் எங்கள் ஊர் பக்கம் வாங்க, ராமநாதபுரம் பக்கம் நிறை மாத கர்ப்பிணியாக தலையில் ஒரு குடம் இடுப்பில் 2 குடம் வச்சுட்டு 20 மைலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற பெண்களை தெரியும். ஸோ தட் இது பயாலாஜிக்கலாக நாம் அவர்களை விட கொஞ்சம் வீக்கானவர்கள் அல்லது ஐ எம் ஜஸ்ட் ப்ரவுட் டு ஹாவ் அ உமன்ஸ் ஹார்ட் அண்ட் த கட்ஸ் அப்படி என்று சொல்லுகின்ற நிலையிலே தான் பேச்சிலே ராணியை ஆரம்பிக்கும் பொழுது யூ ஹாவ் டு, இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிரேக் ஆல் தீஸ் மித்ஸ் அண்ட் கிளாஸ் சீலிங்ஸ். திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு என்று வாழ்க்கையை பிரிப்பதாக மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர் திருமதி டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் சொன்னார்கள்.
அது ஒரு அந்த நிலை என்பது அவருடைய பர்சனல் சாய்ஸ் என்று நாம் அனைவரும் மதிக்கின்றோம். அஃப்கோர்ஸ் வி ஆல் as I do have that situations in my life. ஆனால் அதையும் தாண்டி பூர்ணிமா வர வேண்டுமே, வந்திருக்க வேண்டுமே, அவர் தன்னை உணர்ந்தவராயிட்டே அவருடைய அம்மாவினுடைய கனவு அது, அவருடைய அப்பாவினுடைய கனவு அது, அவருடைய இளவயது கனவு அது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டே நான் பார்த்த பொழுது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கும் வகையிலே இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஏன் நீங்கள் நடிக்கலை? அஜித்தோட ஆசையில் உங்களுக்கு வாய்ப்பு வருது, திருமணத்துக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி விஜயோட மூவியில் ஒன்று வருது, அதுக்கும் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒன்றை மட்டும் நான் வாட்சி காமிக்கிறேன். திஸ் பேராகிராஃப் ஆக்சுவலி fulfilled me all my doubts. ஏன் அப்படி திருமணத்துக்கு முன்பு பின்புன்னு இருக்கணுமே? we have come a long way. அந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க அழகாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. அதற்கான அத்தனை திறமையும் இருக்குது, அத்தனை ஊக்குவிக்கிற கணவர் இருக்கிறாங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்குது. தென் why couldn't she அப்படிங்கிற ஒரு சின்ன இது எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு அவங்க அழகாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஹேமா அதை சொல்லியிருக்கிறாங்க. She was also offered a role in another movie which starred Vijay as the hero. She replied in the negative as she was hesitant and a little diffident to act after marriage. So offers slowly started dwindling down. அதை முடிச்சுட்டு அவங்க கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் குணாநிதி மாதிரி ஒரு டைரக்டர் ஆகி கட் டு ப்ரெசன்ட் சினாரியோ அப்படின்னு கட் கொடுக்குறாங்க. That's also a very wonderful technique to keep the readers engaged. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பகிரப்பட்டிருந்தாலும் சிவகுமார் சார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். யாரை பற்றியும் புறம் பேசாத அற்புதமான பெண்மணி. தட் இஸ் a very very wonderful trait. ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகா as a person அவங்க ரொம்ப நான் அன்றாட வாழ்க்கையில் நான் பழகினது கிடையாது, few occasions, பட் அவரோட நான் ரொம்ப நெருங்கின ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. தட்ஸ் a very personal moment that I want to share with you. எப்படி அவங்க என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆனாங்க அப்படின்னா, நான் என்னுடைய அம்மாவை இழந்திருந்த நேரம் கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு முன்னா டியூரிங் கோவிட் டைம்ஸ் ஐ வாஸ் லிட்டில் வெரி மச் டவுன் அண்ட் ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறப்போ எப்போவாவது நாங்கள் 2 பேரும் குறுஞ்செய்தியில் பேசிக்கிறது உண்டு. அப்போ ஷி குட் சென்ஸ் தட் ஐ வாஸ் லிட்டில் டவுன். என்ன விஷயம் என்னன்னு அவங்க மெசேஜ்லேயே கேட்குறப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப என்னால் கோப் பண்ண முடியல. அப்போ வந்து இரவு ஒரு 12 மணி இருக்கலாம். இந்த 2 பேரும் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கப்ப ஐ வாஸ் இன் அ வெரி வெரி கோயிங் டவுன் அண்ட் டவுன். அதை அப்படி எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரியலன்னு உடனே சொல்கிறாங்க, நீங்கள் உடனே எனக்கு கூப்பிடுங்க, உடனே நீங்கள் யூ ஜஸ்ட் சம் மொமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் யூ ஜஸ்ட் நீட் அ ஷோல்டர். தட் ஷோல்டர் ஹேஸ் டு பி அ வெரி வெரி ரிலையபிள் ஒன். எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சிவகுமார் சார் அப்பா சொல்கிற அந்த புறம் பேசாதது இல்லை, அடுத்தவங்க விஷயத்தை பற்றியும் இந்த மொமெண்ட்டை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறது வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாலும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இனிமேயும் சொல்ல போகிறது கிடையாது. உடனே என்னை கூப்பிடுங்கன்ட்டுன்னு அன்னைக்கு அவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நான் பேசியிருப்பேன். ஐ லிட்ரலி ப்ரோக் டவுன். நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஷீ அண்டர்ஸ்டுட் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் அ ஷோல்டர் அஸ் அ ஃப்ரெண்ட். நிறைய எனக்கு அணுக்கமான தோழர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது. சம்டைம்ஸ் யூ நோ லைக் யூ ஃபீல் லைக் அண்ட் தென் ஷீ வாஸ் தேர் அட் தட் மொமெண்ட் ஃபார் மீ. அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் அவங்கள நான் ரொம்ப நெருக்கமான தோழியாக நான் உணர ஆரம்பித்ததும், தொடர்ச்சியான அந்த நட்பு பயணப்படுறதும். நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மரியாதைக்குரியவர்களுக்கும் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில், தமிழ் புத்தகத்தினுடைய முன்னுரையில் இது ஏன் முக்கியமான புத்தகம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பெண் பதிப்பாசிரியராக இருந்து கொண்டு வர்ற முதல் புத்தகம், பெண்களுடைய இந்த சக்சஸ்ஃபுல் பயோகிராஃபியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வர போகிறோம் என்கின்ற உறுதியோடு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற முதல் புத்தகம். அது மட்டுமல்ல, தட்டச்சு செஞ்சவங்க கூட பெண் தானா. one who composed all the things, it was also by a woman. அத்தனையும் பெண்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு பெண் பதிப்பாசிரியர், தமிழின் மீது அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கின்ற பெண் பதிப்பாசிரியர், அதிலும் குறிப்பாக பேன் இந்தியா என்கின்ற ஒன்று அழகா அந்த பயோகிராஃபி பாடல்ல சொன்னாங்க. நம்ம வந்து எத்தனை வேற்றுமை, டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா. ரொம்ப அழகா அதை நம்முடைய இவர்களுடைய அந்த ஒரு தீம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தீமா வச்சுட்டு அதற்கான பாடலையும் கொண்டு வந்து முதல் முயற்சியாக
இத்தனை நல்ல விஷயங்களோடு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று இத்தனை பெண்கள் சொல்லும் பொழுது மிக பெருமிதமாக இருக்கின்றது. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, உண்மை. கணவர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, மகன் அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இத்தனையும் தாண்டி there are situations, there are hurdles, there are punctuations in your life wherein you just simply stare before the sky. You have to make decisions on your own. நிறைய அந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங் சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் பல பெண்களை அப்படி ஒன்று வரும்பொழுது இந்த புத்தகம் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணும். These books have to be and ought to be inspirations to many more young women to come to aspire, to go up and to soar top to the sky. அதுதான் இந்த புத்தகங்களுடைய நோக்கம் நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருக்கிறதுக்கும் அதுதான். ஏன்னா ஆங்கிலம் உலகளாவிய பொதுமொழி, இணைப்பு மொழி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை எல்லா மொழியிலையும் நீங்கள் கொண்டு வரலாம். we are not against any languages. நீங்கள் ஹிந்தியில் கொண்டு வாங்க, உருதுவில் கொண்டு வாங்க, எல்லா மொழிகளும் நமக்கு தேவை. அனைத்து மொழிகளையும் நாம் ரக்கைகளாக அணிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாதங்கள் let it be very firm rooted in our mother tongue. அதுதான். எந்த மொழிக்கும் நாம் எதிரி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இது மொழி பெயர்ப்புனே சொல்ல முடியாது. அடுத்த மொழியில் வர்றப்போ நாங்கள் இப்போ டிரான்ஸ்லேஷனுங்கிறத விட்டுட்டு we have switched on to transcreation. அந்த 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 இதுக்கு வந்துட்டோம். அந்த நாமன்கிளாச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அ கிரியேஷன் ஆன் இட்ஸ் ஓன். எல்லா மொழிகளிலும் இதை நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். படிக்கின்ற பெண்கள் எங்கெங்கேயோ இருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி ஒரு புக்கை பரட்டி பார்க்குறப்ப அவங்களுடைய மொமெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஃபோட்டோகிராஃப்ஸில் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சின்ன வயது புகைப்படங்களாகட்டும், அல்லது நான் தேடிட்டே இருந்தேன் பூர்ணிமா மாதிரி யார் இருக்கா, பையன் இருக்காப்லையா, பொண்ணு இருக்காப்லையா, யாருக்கு அந்த ஸ்மைல், ஆல் தீஸ் கியூரியஸ். அந்த புகைப்படங்கள் என்பவை வெறும் புகைப்படங்கள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் மிக அற்புதமான தருணங்களை அப்படியே உங்கள் கண் முன்பாக கொண்டு தருகின்ற உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயங்களா நான் பார்க்குறேன். இப்போ நான் நினச்சது இந்த கவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சதே த்ரூ த லென்ஸ் டவுன் த மெமரி, அப்படி ஒரு சிம்பாலிக்காக அவங்க வச்சுருக்குறாங்கன்னு நான் நினச்சேன். ரெண்டுக்குமே when they chose the wrapper through the down the memory lane through the lens அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். எது எப்படி இருந்தாலும் it is a very good choice, very good wrapper, and I wish the team all the best. குறிப்பாக 2 ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இந்த தமிழ் மொழியிலும் மிக மிக சிறப்பாக அந்த தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை எடுத்து உருவாக்கி இருக்கிறீங்க. as well as my kudos to Hema also. Choicest words. I appreciate always John Donne rather than Shakespeare. People might, like, Shakespeare is par excellence. But when you go read John Donne, there are certain nuances, certain leaps in which Donne must have or would have surpassed Shakespeare. அப்படி ஒரு லாங்குவேஜ் இதுக்கான ஒரு இது இருக்குது. அதை மாஸ்டர் பண்ணி எழுதுறதுங்கிறது அதுவும் ஹேமா பண்ணிக்கிறப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு கெட் இன்ட்ரடியூஸ் டு திஸ் நியூ phase in her life, and I wish her all the success and to have so many books as publications in the pipeline. என்னுடைய தோழிக்கு மிக அருமையான கலாபூர்வமாக தன்னை எப்பொழுதும் அது அமெரிக்கைங்கிறது தமிழ் வார்த்தையா எந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல, பட் that is the synonym. ரொம்ப அமெரிக்கையா, அதே சமயம் வெரி கிரவுண்டட். ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹர் வெரி கிரவுண்டட் இன் வாட் எவர் ஷீ டஸ். அப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகின்ற, தொடர்ச்சியாக இந்த கலைப்பயணத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு I see her with all the blessings of a good family, good friends and good career graph. அதே மன மகிழ்ச்சியோடு, அதே நிறைவோடு, அதே ஜென் நிமிடங்களோடு என்னுடைய தோழி பயணப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இந்த பதிப்பகத்தாருக்கும் 2 புத்தக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். இங்கே 2-3 பேர் அடுத்தடுத்து பேசும்போது ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா, பூர்ணிமாவை சீக்கிரமாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமாற்ற முடியாத ஒரே ஆள் நான் தான். உண்மை அதுதான். புனிதத்திலும் புனிதம் தாய்க்குளம். ஸோ அப்படிப்பட்ட தாய்க்குளம் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ சிறப்பாக அவங்களே புஸ்தகம் எழுதி, அவங்களே தயார் பண்ணி, அவங்களே
அந்த பயோகிராஃபி இந்தியா பதிப்பகத்து மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு இதில் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் என்னுடைய மனைவி பூர்ணிமாவை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த அமிர்தன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கலைஞர் ஐயா ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டத்துக்கு தலைமைக்கு தான் முதல்ல சொல்லணும் வணக்கத்தை. இந்த தலைமையே தலைவணங்கிற ஆளுங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால தான் உங்களிலேருந்து ஆரம்பித்தேன். நான் தலைமை பற்றி சொல்லணுன்னா தனியாக அவங்க எம்பி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு ஒரு அழகான டீச்சர், இது நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னால் நிறைய மீட்டிங்லாம் நான் அங்கங்கே மீட் பண்ணும்போது நான் படிக்கிற காலத்தில் இப்படியெல்லாம் டீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இப்போ ஒன்று படிப்பு நல்லா வந்திருக்கும், இல்லைன்னா படிப்பே வராமல் போயிருக்கும். அந்த மாதிரி அவங்க தமிழ் தான் அப்படின்னு நினச்சிருந்தா இங்கிலீஷ்லேயும் வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு ஒரு நாள் கேட்டோன்னு, இல்லைப்பா தமிழ் ப்ரொஃபஸர் யாரோ தப்பாக சொல்லி, இல்லை உண்மையிலேயே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னாங்க. என்னால் நம்பவே முடியல. ஏதாவது ஒன்று இருக்கணும், ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி புக்கு எழுதினவங்க அவங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு எழுதினவங்க. அதே மாதிரி ரிவ்யூக்காக வந்தாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்காரங்க, அவங்க நிறைய கவிதைகள் அதெல்லாம் சொன்னாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. ஆனால் இன்னொருத்தர் இங்கிலீஷில் வந்து சொன்னவங்க வந்து என்னுடைய இங்கிலீஷ் புலமையை பற்றி பிரமாதமாக வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு சொன்னாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லிவிட்டாங்க. அவட எனக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறத வந்து இப்படி ஒரு சபையில் அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போலருக்கு. அதை வந்து இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, என் பசங்களும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து எதாவது வந்தாலும் நான் எதாவது இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன்னு சொன்னால் அவங்க தமிழில் தான் பேசுவானுங்க. என்ன மாதிரி நான் இங்கிலீஷில் பேசினா கூட பசங்க தமிழில் பேசினான்னு பூர்ணிமாட்ட கேட்டால், ஏய் பேசுங்கடா டாடிக்கிட்ட அப்படின்னு சொன்னால், இன்னொன்று சாரி டாடி டோன்ட் நோ வை டிஸ்டர்பிங் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய புகழ் இந்த இங்கிலீஷுங்கிறது வந்து திக்கட்டு போகுது. அதில் இன்னொருத்தர் டான்ஸை பற்றி வேறு கடைசியாக வந்தவங்க, அவங்களுக்கு வேறு டாபிக் கிடைக்கல, டான்ஸும் சேர்ந்து டச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப, நான் வந்து பூர்ணிமாவுக்கு கணவன் அப்படின்னு சொல்லி வர்றதோட நான் வந்து இங்கே வந்தது வந்து பூர்ணிமா என்ன மிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால் பூர்ணிமாவுடைய அப்பா அம்மா ஸ்தானத்து தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ பூர்ணிமா மைண்டில் ஐயோ எங்கள் அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா மேலே அவ்வளோ ஒரு பாரு, எனக்கு சொல்லும்போதே கஷ்டமாக இருக்குது, அப்பா மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதனால் அந்த ஸ்தானத்துலேருந்து தான் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எனக்கு சும்மா மாமனார் மாமியார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து அந்த மதிப்பல்ல. அவங்க ஒரு பீக்கில் இருக்காங்க. அவ்வளோ ரஜினிலேருந்து எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ பீக்கில் இருக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நான் தான் கேட்டேன், யார் அவங்க வந்து என்ன லவ் பண்ணி எல்லாம் ஒன்றும் கேட்கல, நான் தான் வந்து அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஏன்னா என்னுடைய சூழல் அப்படி. இந்த நேரத்தில் சொல்லுவாங்கள்ல, வீட்டில் பெரியவங்க இருந்தால் தான் கால் கட்டு போட்டு விடுவாங்கன்னு. இப்போ எனக்கு நானே கால் கட்டு போட்டுட்டானே என் லைஃப் எங்கெங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நானாக தான் போய் கேட்டது. அப்படி கேட்டு தான் பூர்ணிமாவுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சரின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசுங்கன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க, முதல்ல அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்கன்னாங்க. அப்புறம் அம்மா கிட்ட போனோடனே அப்பா கிட்ட பேசுங்கன்னாங்க. அப்புறம் அப்பா கிட்ட போனோடனே தாத்தா கிட்ட பேசுங்கன்னாங்க. அப்புறம் தாத்தா கிட்ட போய் பேசுனதுக்கப்புறம் பார்த்தா தம்பி ஸ்ரீராம் இருக்கான, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, ஏம்மா இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கு உங்கள் வீட்டில் பேசுறதுக்கு, எனக்குன்னு யாருமே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்திட்டையும் ஒருத்தர் பேசினேன். என்ன எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்னும் மதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், காசு பணத்துக்கு மேலே உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோ நேம்டு இருக்காங்க. அப்போ நான் போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் பொண்ணு நாங்கள் செல்லமாக வளர்த்தணும், அவள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா, சரி நடிக்கட்டும்னு சொல்லி விட்டோம். அப்புறம் நடித்தா அதில் பேர் புகழ் வந்துடுச்சு, இப்போ நல்லா சம்பாதிச்சிட்ருக்கா. இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெத்த அப்பா அம்மாங்கிற முறையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு கல்யாண காட்சிங்கிறத பார்க்குறது தான் எங்களுடைய கடமையாக நினைக்கிறோம். அதனால் காசு பணங்கிறது அப்புறம். ஸோ இப்போது கல்யாணத்துக்குன்னு ஒரு இது வந்து அவளுக்கும் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால அவள் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவ்வளோ சம்பாதனைகள் இருக்கும்போது, அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கு கூட இருக்க சொந்த பந்தம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து அந்தளவுக்கு இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் ஏமாத்துறதுன்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சினேன். உண்மையிலேயே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறோன்னு வைங்களேன், கூட எடுத்து பேசலாம், நம்மளும் எடுத்து பேசலாம், பயங்கரமாக கோவம் வரும், சண்டை போடல அப்படின்னு கையெல்லாம் கூட ஓங்கலான்னு தோணும். இது கடகடன்னு அழுதுடுவாங்க. அங்கே தான் மாட்டிக்கிறோம். அழுதுட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியறதில்லை, அப்படியே சைலண்ட் ஆகிடும் நம்ம. அதான் எவனோ ஒருத்தர் எழுதுனா ரொம்ப பிரமாமா, த உமன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் விமன்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வருங்க, எப்போ அது இப்படி அந்த மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை அதெல்லாம் தான். உளப்பூர்வமாகவே என்னை ஒரு பேட்டியில் வந்து கேட்டாங்க, அடுத்த தடவை வந்து இதே புருஷன் பொண்டாட்டியா நீங்களும் பூர்ணிமா இருக்க விரும்புவீங்களா? அண்ணா இல்லைங்க அப்படின்னு. நீ இப்படி சொல்லிட்டீங்க. இல்லை நிஜமாவே இல்லைங்க. பின்ன நான் பூர்ணிமாவாக இருக்கணும், பூர்ணிமா நானாக பிறக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் நான் திருப்பி செய்யணுமே, அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன். இது எனக்காக மட்டும் நான் சொல்ல, உண்மையிலேயே கடவுள் அப்படி ஒரு இது கொடுத்துடணும். அப்போ தான் நிறைய பேர் வந்து மாட்டிட்டு முழிப்பான். நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படி மாட்டிக்கும் போது தான் ஆஹா அதே பெட்டராக இருக்கும் போலுக்கு, நீ இவ்வளவெல்லாம் இதில் கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்த்து அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பூர்ணிமாவுக்கு அந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாஃப்ஸு இவங்க எல்லாருமே வந்து அவங்கள இது பண்ணதுங்கிறது மெயினாக. இவங்க எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து இந்த 4 பேர் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு யார் என்னென்னு கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் அடையாளம் தெரியுது, இவங்க யார் அவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு. இன்றைக்கி தான் ஒவ்வொருத்தரும் அவங்க தான் தமிழ் ஆசிரியரா, இவங்க தான் இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு இருந்தது. ஸோ பூர்ணிமா சார்பாக இவ்வளவெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ நான் ஒன்று அவங்களுக்கு அந்த 4 பேர்த்துக்காகவும் நேற்றுலேருந்தே ரொம்ப டென்ஷனாக எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா நிஜமாக எனக்கு ஸ்பீச்சே எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனால் நேற்றுலேருந்து அவரை தொந்தரவு பண்ணி ஸ்பீச்செல்லாம் எழுதி காலையிலேருந்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் பண்ணி, ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே ஸ்டேஜ்னால் பேச பிடிக்காது, நான் 2 வார்த்தை பேசிட்டு ஓடிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலி பேசணும்னு நினச்சேன், பட் இல்லை வேண்டாம் பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த புஸ்தகம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க எனக்கு வந்து தெரியும். நான் ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம லாக்டவுனு பேண்டமிக்லாம் வந்ததுனால அவங்களால இந்த புஸ்தகம்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதை மீறி இன்னும் அதை பர்சியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து சொல்லுவோம்ல, ட்ரீம்ஸ் வந்து நம்ம எல்லாருமே நம்ம கனவு காணலாம்,
ட்ரீம்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டி பண்ணணும்னா அதுக்கு நிஜமாகவே ரொம்ப ஹார்டாக ட்ரீம் பண்ணணும். அண்ட் அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ அதை பர்சியூ பண்ணணும். ஒரே மைண்டாக அதை பர்சியூ பண்ணால் அந்த கண்டிப்பாக அந்த ட்ரீமை வந்து ரியாலிட்டியாக மாற்ற முடியும். அதுதான் நான் எப்போவுமே நம்புகிறேன். இந்த 4 லேடிஸு அவங்க வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணினாங்க. ஆக்சுவலி என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. நான் எங்கே போய் நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தேடுறது அப்படிம்பேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு கொடுங்க. அதில் ஆக்சுவலி நிறைய பேரோட அவங்க ஆட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. பட் என்ன முடியுமோ அதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி வேறு என்னெல்லாமோ பேசுகிறேன்னு நினச்சேன், ஆனால் இது எதுவுமே நான் பேச போகிறதில்லை. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு டாக்டர் மிஸ்ஸஸ் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு உடனே ஆக்சுவலி டேட்டும் வேறு டேட்டாக இருந்தது. அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு டேட்டை வேறு மாற்றினோம், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. அண்ட் எனக்கு அவங்க ஆல்ரெடி ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். நான் நடுராத்திரிலாம் நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம். அந்த டைம் வந்து அவங்க சொன்னது நான் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அந்த டைம் தான் நானும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மாவும் தவறிருந்தாங்க. அதனால் அந்த ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ எந்த விதத்துலமா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு எனக்கு அந்த ஃபீலிங் புரிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஆல் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. அப்புறம் ஸ்னேகாவை பற்றி தான் அப்போவே நான் சொல்லிட்டேன். அவங்க வந்தாலே ஒரு 1000 வாட் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம தமிழ் புக்கை ரிவ்யூ பண்ணுறவங்க டாக்டர் திருமதி விஜயலட்சுமி ராமசாமி, எனக்கு அவங்களுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிறத கேட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ அழகாக அவங்க வந்து விலாவாரி அவ்வளோ பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் புக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே அவங்க அதை படித்து முடித்து உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி. சுமதி ஸ்ரீனிவாஸ், அவங்கள வந்து நான் சொல்லவே வேண்டாம், என்னோட டியர் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷத்துக்கு ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் உரிமையோடு என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலி கூப்பிடக்கூட இல்லை, என்னோட டியூட்டி கூட நான் பண்ணலை. ஆனால் அவங்க கூப்பிட்டதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும், நான் சொன்னேன் நீங்கள் கூப்பிடுங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுமதி, தேங்க்யூ ஸோ மச். இந்த புக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதுக்காக விமர்சனம்லாம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் டாக்டர் ஃப்ளாரன்ஸ், அவங்க ஆக்சுவலி இந்த புக்கு வெளியில் வருதுன்னு கேள்விப்பட்டு எங்கிட்ட உரிமையோடு வந்து கேட்டாங்க, எனக்கு அந்த புக்கு கொடுங்க, நான் படிச்சுட்டு நான் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹெசிடேட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் கொடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் 2 புக்குமே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை படித்து எனக்காக விமர்சனம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ளாரன்ஸ். அண்ட் இங்கே வந்து அது இல்லாமல் இந்த ஆடியன்ஸில் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரோட லைஃப்ஸ் என்னோட லைஃப் ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணியிருக்கு. நம்மலாம் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் இந்த புக்கில் வந்து நான் நிறைய அச்சீவ் பண்ணதான் இவங்களாம் எழுதியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதெல்லாம் என்னோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. நான் வந்து என்னோடய ஜேர்னியில் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் சந்திச்சது தான் பெரிய அச்சீவ்மெண்ட். நிறைய அச்சீவர்ஸை நான் சந்திச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புக்கில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒன்றும் சாதித்த மாதிரி தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரையும் நான் சந்தித்து அவங்களோட இம்பேக்ட் தான் என் மேலே வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எனக்காக அது ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இந்த புக்கில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன்னு, இந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க மூலமாக எனக்கு வந்த இன்ஸ்பிரேஷன் என் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு வரணும். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக நம்ம எது பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்திருந்தாலே அது பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் இந்த புக்கு வந்து கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும், நிறைய பேருக்கு, நாட் ஓன்லி லேடிஸ், எல்லாருக்குமே இது ஐ ஹோப் இட் வில் பி அ பிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். இந்த புக்கோட டிசைன் பண்ணினதுக்கு இந்த 4 பேர், அஃப்கோர்ஸ் இந்த 4 பேரோட கலெக்டிவ் எஃபர்ட், நான் இவங்களை வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. ராஜலக்ஷ்மி ராஜா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட ரொம்ப பழைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இதை சொல்லுங்களேன், இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அப்புறம் அவங்க சிஸ்டர்லா திருமகள் ராஜாராம், அவங்க வந்து அவ்வளோ அழகாக, அவங்க ஃபஸ்ட்டு இந்த தமிழ் ப்ரூஃபை வந்து காட்டும்போது எங்கள் வீட்டில் அவர் சொன்னார், இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் படிக்க மாட்டேன், ஓரளவுக்கு எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன். ஆனால் அவங்க சொன்னாங்க இது எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, ரொம்ப போயட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்டேருந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷஸ் வாங்குறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் இது நான் ஈஸியாக படிச்சிடுவேன். ஸோ ஹேமா மாலினி பண்ணினது வந்து தி புக் வாஸ் ஸோ ப்ரிசைஸ் அண்ட் ஸோ கரெக்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ எனக்கு
அண்ட் அவங்களோட லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருந்தது. ஐ ரியலி லவ்ட் ரீடிங். நான் ஆக்சுவலி அந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் 2 to 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோ அதுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த மேபி நான் நினச்சேன், ஐயோ என்னை பற்றியாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ படிக்க முடியுறது, மற்றவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு. பட் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஃபீட்பேக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. அப்புறம் கலையரசி அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க கூட வந்து எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி ஒன்று டிசைன் பண்ணிவிட்டு ஒன்று அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப அழகாக ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலையரசி. அண்ட் மற்ற அவங்களோட டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக நிக்கிலுக்கு லாஸ்ட் மினிட்ல எங்களோட பழைய ஸ்டாஃப்னு சொல்லி அந்த உரிமையோடு நான் வந்து நிக்கில் கொஞ்சம் வந்துருங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். அவர் எப்போவுமே இப்படி தான் வந்தால் லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவார். இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துட்டார், இல்லைன்னா அது வேறு ஒரு 4 காஸ்ட்யூம் மாற்றிருப்பார். தேங்க்யூ ஆல் ஸோ மச். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்ஸு அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்கள் ஸ்டாஃபு, பாக்யா ஸ்டாஃபு, எங்கள் கூட சார் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் சன் சாந்தனு இன்னைக்கு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே என் டாட்டர் ஷரண்யா அண்ட் மை டியர் டாட்டர்லா கிக்கி, அவங்க 2 பேர் தான் என்னோட இப்போ வர என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் அவங்க தான் மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ ஏர்லியர் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இப்போ அவங்க எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஐ லவ் மை ஃபேமிலி அண்ட் அஃப்கோர்ஸ் என் வீட்டுக்காரை பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் நிறுத்தவே கூடாது. பிகாஸ் ஹீ இஸ் பீன் அ டோட்டல் இன்ஸ்பிரேஷன். நேற்றுக்கு நைட் ஆக்சுவலி 1 மணி வரைக்கும் இருந்து எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் எதுவுமே நான் பேச முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது இன்றைக்கி. பட் எனிவே அது படித்து நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு வீட்டில் போய் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு நைட்டு போய் வீட்டில் திட்டு விழ போகிறது, நீ இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ எல்லா பாயிண்ட்டுமே நான் மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் பரவாயில்ல, எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. பட் ஹீஸ் பீன் மை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். எனக்கு எல்லா விஷயத்துலையும் என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நடுவில் அந்த ஒரு கேப், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்னு அந்த ஒரு ஃபீலில் இருந்தேன்னா, அப்போ எனக்கு ஃபீல் இல்லை. இப்போ நான் இன் ரீட்ராஸ்பெக்ட் நான் பார்க்கும்போது அந்த வருஷங்கள் நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் அவரும் காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இல்லை பரவாயில்ல பண்ணுன்னு அந்த டைமில் சொல்லலை, இப்போ சொல்கிற மாதிரி அப்போ சொல்லவே இல்லை. இது பாருங்க, அவர் தான் பெரிய குழந்தைங்க வீட்டில். சரி, பட் எனிவே இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, ஜீவா இங்கே வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். நான் இப்போ இருக்கிற என்னோடய ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து யாருமே என்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். இப்போ அதுதான், இது மாதிரி விழாமல் பார்த்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அதனால் ஸோ ஐ எம் ரியலி என்ஜாயிங் எவ்ரி திங் இன் லைஃப் நவ். தேங்க்யூ ஆல் ஸோ மச். இன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப லேட்டாக இங்கே இருந்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு உங்கள் எல்லோரும் லேட்டாக இருக்க வச்சதுக்கு ரொம்ப சாரி. கொஞ்சம் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ பட் எனிவே தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுமதி அண்ட் ஃபார் ஸ்டேயிங். இவ்வளோ லேட்டாக அவங்க இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் எல்லா ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே, இங்கே பாடினவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ராஜி அண்ட் திருமகள் அண்ட் ஹேமா அண்ட் கலையரசி. ரொம்ப பியூட்டிஃபுல். மாலினி குணாநிதி எழுதிய ஆங்கில நூலான ஏஸ்தெட்டிக்ஸ் ரீகேப்சர்டை வெளியிட நம்முடைய சிறப்பு தலைமை விருந்தினர் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.